தற்போது ஒரு அண்மை செய்தி. நீட் மற்றும் பிற நுழைவுத் தேர்வுகள் ஏழைகளுக்கு எதிரானவை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நீட் நோயை ஒழிக்க கைகோர்ப்போம், அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, நீட் மற்றும் பிற நுழைவுத் தேர்வுகளை ஒழிக்க கைகோர்ப்போம் என்றும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் ராம்குமார். நீட் மற்றும் பிற தேசிய நுழைவுத் தேர்வுகள் ஏழை மாணவர்களுக்கு எதிரானவை என தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து பதிவிட்டுள்ள முதலமைச்சர், சமீபத்திய நீட் தேர்வு முடிவுகள் தொடர்பாக வெளிவரும் செய்திகள் அத்தேர்வுக்கு எதிரான நமது கொள்கை நிலைப்பாடு நியாயமானது என்பதை உறுதிப்படுத்துவதாகவும், வினாத்தாள் கசிவுகள் குறிப்பிட்ட மையங்களில் மொத்தமாக அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்கள் கருணை மதிப்பெண்கள் என்ற போர்வையில் நடைமுறைக்கு சாத்தியமற்ற அளவில் மதிப்பெண்களை அள்ளி வழங்குவது போன்ற குழப்பங்கள் தற்போதைய மத்திய அரசின் அதிகார குவிப்பின் குறைபாடுகளை வெட்ட வெளிச்சமாக்குவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இவை தொழில் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நடைமுறையை தீர்மானிப்பதில் மாநில அரசுகள் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை முறை மீண்டும் முதன்மை பெற வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், மீண்டும் ஒரு முறை அழுத்த திருத்தமாக சொல்கிறோம், நீட் மற்றும் பிற தேசிய நுழைவுத் தேர்வுகள் ஏழை மாணவர்களுக்கு எதிரானவை எனவும், அவை கூட்டாட்சியலை சிறுமைப்படுத்துபவை எனவும், சமூக நீதிக்கு எதிரானவை எனவும், தேவையுள்ள இடங்களில் மருத்துவர்களின் இருப்பை பாதிப்பவை என்பவும் தமிழ்நாடு முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நீட் எனும் பிணியை அழித்தொழிக்க கரம் கோர்ப்போம், நீட் ஒழித்து கட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி நந்தினி.